Hello friends, mushroom butter masala நான் எப்படி பண்ணேன்றதை உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 3 நார்மல் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 10 ல இருந்து 12 பல்லு பூண்டு, 1/4 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் முந்திரி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். 200 கிராம் மஷ்ரூம் ப்ளஸ் கேப்சிகம், ஒரு அரை கேப்சிகம் எடுத்திருக்கேன். நம்ம வெங்காயத்தை வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம், ஏன்னா இதை வதக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க, நான் வதக்கிறதெல்லாம் ரொம்ப காட்டல. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன், ஸோ தட் நல்லா வதங்கும். அது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் அண்ட் கேப்சிகமில் நான் 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு போட்டு நான் கலந்து வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. சிம்மில் வச்சு நான் வதக்கியிருக்கேன். இப்போது வேறு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஆற வச்சு அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். அதில் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க, நான் கலர்றதெல்லாம் ரொம்ப காட்டல. அதுக்கப்புறமா நான் வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கிளறுங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் நிறைய க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகமும் மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன்னு கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.